ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட விரால் மீன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்னேக் பாபு. இதுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலான்னு மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் ஸ்னேக் பாபுன்னு சொன்னேன். பாருங்கள் எந்த அளவுக்கு முரட்டாக இருக்கானு தலைவன். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, ப்ரோ இதில் விட்டுருந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எங்கன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு மண்ணை மினிக்குன்னு ஒரு ஃபிஷ் சொல்லி விட்டுருப்போம். நான் வந்து இதை என்றைக்கு பிடிச்சேன்னா வியாழக்கிழமை பிடிச்சேன். அப்போ வந்து வியாழக்கிழமை ராத்திரி இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தா இந்த விரால் மீனுக்கு கூட விட்டுருந்தா அந்த மண்டை மீனுக்கு வந்து செத்து இது அதாவது டெத் ஆகிட்டு எப்படி கிடக்குன்னா பாதி உடம்பு கிடக்கு, பாதி உடம்பை காணும். அந்தளவுக்கு முரட்டா சாப்பிட்ருக்கான். அப்புறம் இதில் இருந்து அந்த ரிவர் இந்த குளத்து கப்பீஸு வேறு அந்த குளத்து கப்பீஸில் எங்கே விட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ் பார்த்திங்கன்னா இதில் தான் விட்டுருக்கோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினோம். இது வந்து ஃபஸ்ட்டு லீக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ நம்ம அதை ஒட்டி இப்போ இதை விட்ருக்கோம். பாருங்கள், வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம். கைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு புதுசாக ஒரு ஹேங் அண்ட் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இருந்த ஃபில்டரை நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், 2 பேரும் தருவாங்க. அப்புறம் ஒரு பேட் நியூஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஃபிஷ் பிடிக்க போயிருந்தோம். அப்போ நம்மளுக்கு அந்த டைம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 4 விரால் மீன் வேறு ப்ளஸ் அந்த மெண்டை மீனுக்குன்னு சொன்னேனே அதுவும் வேறு உழுவ மீனுன்னு ஒரு மீனும் கொஞ்சம் பிடிச்சிருந்தோம். அது வந்து வெள்ளிக்கிழமை. நேற்று வந்து மீனை வந்து அதாவது நான் அந்த மாலி விட்டுருந்தேன் பார்த்திங்களா, அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணி மாலியை பிடிச்சி நம்ம கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுருந்தோமே அதில் விட்டுட்டு இந்த மீனெல்லாம் கொட்டு இதில் விட்டுட்டோம். அந்த ஐஸ் பாக்ஸில் விட்டு நான் சாயங்காலம் அந்த எர்த்துவாம்லாம் ஃபீட் கொடுத்தாச்சு. அப்போல்லாம் நல்லா அழகாக தான் சாப்பிட்டுச்சு. நெக்ஸ்ட்டு டே பார்க்க இது மீன் வந்து ஒன்றும் காணும். அதாவது சண்டே பார்க்குறேன் மீன் ஒன்றும் காணும். என்னடான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டால் எங்கள் அம்மா தெரிலன்றாங்க. 2வது நான் வந்து இந்த செம்பருத்தி பூ பறிக்க வெளியே போகும்போது எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட அந்த ஒரு குட்டி இந்த அது என்னது விரால் மீன் இது கிடந்து நான் உடனே தூக்கி தண்ணியில் போட்டேன். அது அப்போ உயிரோடி தான் இருந்து. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஒன்று கிடக்குன்னு சொல்லி மீதியெல்லாம் தேடினேன். 2வது வந்து பார்த்தா அதுவும் விட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சோகமாக இருக்குது கைஸ். இப்போ இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு எல்லாருக்கும் பதிலாக இவன் ஒருத்தனை நம்ம பெருசாக வளர்க்க போகிறோம். எந்த அளவுக்குன்னா யாரும் பார்க்காத அளவுக்கு. எனக்கு இப்போ இவனுக்கு ஃபுட் என்னென்னா இவன் சிக்கன்லாம் சாப்பிடுவான். ஆனால் நான் எனக்கு கொடுக்கல. பட் இப்போ நான் வந்து இவனுக்கு எர்த்துவம் தான் கொடுக்கேன். எர்த்துவம்லாம் நல்லா சாப்பிடுவான். பாருங்கள் கைஸ். அப்புறம் இது நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு பிளான்ட் டேங்க் செஞ்சுருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிளான்ட் டேங்க்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக நம்ம பிளான்ட் டேங்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே கண்டிப்பாக தரமாக செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் பை கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.